சண்டே அன்னைக்கு நாங்க அவசர அவசரமா மாநாட்டுக்கு ரெடி ஆகிக்கிட்டு இருந்தோம். திடீர்னு என் தம்பி கால் பண்ணி, "அக்கா ப்ரௌனி இருக்குமான்னு?" கேட்டிருந்தாங்க. நானும் அவங்களுக்கு தான் கேட்குறாங்கன்னு நினச்சிட்டு, "நான் ஃப்ரெஷ்ஷா ரெடி பண்ணி தரேன்" அப்படின்னு சொல்லியிருந்தேன். "நான் ஸ்டால் போடுறதுக்கு கேட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டாங்க. 4 நாளைக்கு முன்னாடியே நாங்க பர்மிஷன் கேட்டோம். ஆனா ஸ்டால்லாம் அவைலபிள் இல்லன்னு சொல்ட்டாங்க. அதனால அந்த ஐடியாவ நாங்க கைவிட்டுட்டோம். "இல்லக்கா நான் பர்மிஷன் வாங்கி தரேன். உங்கனால லாஸ்ட் நேரத்துல ரெடி பண்ண முடியுமான்னு?" கேட்டாங்க. ப்ரௌனி ரெடி பண்ணணும்னா பட்டர் ரூம் டெம்பரேச்சருக்கு வரவே கொஞ்சம் நேரம் ஆகுமே, என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். உடனே என் ஹஸ்பண்ட் என்ன பண்ணாங்கன்னா, "ப்ரௌனி பேட்டர்லாம் நான் ரெடி பண்றேன். நீ வந்து அரேஞ்ச் மட்டும் பண்ணு" அப்படின்னு சொல்லிட்டாங்க. வேக வேகமா அவங்களும் ரெடி பண்ணி குடுத்தாங்க. நானும் ப்ரௌனி கூல் ஆகுறதுக்காக ரூம்ல ஏசிய போட்டு ஃபுல்லா கூலாக விட்டுட்டேன். நம்ம அவசர அவசரமா கூலாக விட்டனால கொஞ்சம் ப்ரௌனி ஹார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அது எல்லாத்தையும் ஓரங்கட்டிட்டு புதுசா பேக் பண்ண ஆரம்பிச்சு நல்லா ஸ்டால் போடுறதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி எடுத்துட்டு நம்ம ஸ்டால் போட கிளம்பியாச்சு. ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டால் போட போறோம், எப்படி இருக்குமோ என்னமோன்னு ரொம்பவே பயந்துட்டு இருந்தேன். ஆனா சக்சஸ் ஆனாலும் சரி ஃபெயிலியர் ஆனாலும் சரி இதை ஒரு லெசனை எடுத்துக்கிட்டு நாம பண்ணலாம் அப்படின்னு நான் தைரியமா கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். ஆனா ஸ்டால் போட்ட 1 ஹவர்லயே எல்லா ஸ்டாக்கும் காலி ஆயிருச்சு. அல்ஹம்துலில்லாஹ். நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஐடியா சக்சஸும் ஆயிருச்சு. இதுக்கு என் ஃபேமிலி ரொம்பவே சப்போர்ட் பண்ணாங்க. நினைச்சதை விட சூப்பரா சேல்ஸும் ஆயிருச்சு. அல்ஹம்துலில்லாஹ். நாங்களும் மாநாட்டிலையும் கலந்துக்கிட்டு ஃபைனலா வீட்டுக்கும் கிளம்பிட்டோம்.